ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நிச்சயம் நீ என்னை நிராகரிக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் மற்றவர்கள் மூலமாக இன்று நான் உன்னிடத்தில் பேச வரவில்லை. நேராகவே உன் அப்பா முருகன் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நிச்சயமாக நடக்கும் பொழுது உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது பிள்ளையே. மகிழ்ச்சி தொலைய நம் அகம் எப்பொழுதும் காரணமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன் வேலையே. ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சியான என்று ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இல்லை. மனதை அதை நோக்கி திருப்பு. உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை காண்பாய். உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன் என்னிடம் பேசும் பொழுது எல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய்? என்னை தரிசிக்கும் பொழுதெல்லாம், என்னை பிரார்த்திக்கும் பொழுதெல்லாம் ஏன் உன் கண்களில் கண்ணீர் வருகின்றது? நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் உன் அப்பா நான் அறிவேன். இதுவரை உனக்கு பிடித்த பல விஷயத்தை நீ இழந்து விட்டாய். இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி என் மூலமாக உனக்கு கிடைக்கும். உன் பேச்சில் கவனம் தேவை. வீண் பயம் கொள்ளாமல் இரு. உன் பலம் உனக்கே இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தது. இனி உனக்கு அவை தெரிய ஆரம்பிக்கும். நீ என்னுடைய அன்பான பிள்ளை. உனக்காக பலமின்றி போகுமா? விரைவில் உன் பலத்தை வெளிப்படுத்துவாய். நீ யார் என்பதை இந்த உலகம் அறியும். உனக்கு நல்லதை நடத்தியே நான் தருவேன். உன் வாழ்வில் நீ சந்தித்த துரோகமும் துன்பமும் நிறைந்த முட்பாதையில் நடக்க நேரிடுகையில், முட்கள் நிறைந்த பாதையில் இருந்து ரோஜாக்கள் நிறைந்த பாதையை அடையும் வரை உனக்கு பெரும் துணையாகவும் ஆதரவாகவும் என் இதமான அன்பு கரங்கள் உன்னை சுமந்து கொண்டிருக்கும். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களை தாண்டி மூன்றாவது நபர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அந்த முக்கியத்துவத்தையும் உனது வீட்டினர்களுக்கே கொடு. குடும்பத்தில் உள்ளவர்கள் சில நேரம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அதற்காக அவர்களை வெறுக்கவோ அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவோ கூடாது. என்னை வணங்கும் உனக்கு பொறுமையும் விட்டு கொடுத்தலும் நேர்மறை எண்ணங்களும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் மனதில் நான் குடியிருப்பேன். நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுது அதில் நான் குடியிருப்பதை நீயே உணர்வாய். கொஞ்சம் முயற்சித்து பார் தங்கமே. இது உன் அப்பாவின் வாக்கு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.